ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆடு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஹஜ்ஜி பெருநாடு ஓனரு. அதனால் ஆடு வாங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஹசார் ரோட்டில் தான் போய் வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். எத்தனை ஆடு வாங்குறாங்கன்னு தெரியல. ஹஜ்ஜி பெருநாள் நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும். இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. அதுக்காக ஆடு வாங்கிறதுக்காண்டி நானும் ரூம்மேட்டு பாயும் போய்கிட்டு இருக்கிறோம் 2 பேரும். இது ஹசார் ரோடு. ஹசார் ரோட்டில் இங்கேருந்து சர்வீஸ் ரோட்டில் இப்போ தான் எடுக்கிறோம். இங்கேருந்து இப்போ ஹைவேல எடுக்கணும். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பாய்? 15 கிலோமீட்டரா. இங்கேருந்து போய் இப்போ ஆடு ஓனர் முன்னாடி காரில் போயிட்டாப்புல, நாங்கள் பின்னாடி காரில் போயிட்டுருக்குறோம். இந்த காரில் ஏற்றிட்டு வரணுன்னு, ஏன்னா ஆடை அதில் ஏற்ற முடியாது. இது பின்னாடி டிக்கிலாம் இருக்கிறனால இந்த காரில் ஏற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அடிக்கடி வீடியோ போட முடியல. ஸோ வேலை இருக்குது, வீடியோ டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஷார்ட்ஸு இந்த மாதிரி தான் நிறைய கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். இங்கே நம்ம ஊர் மாதிரி ஆடு ரேட்டெலாம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஆட்டு பந்தைக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஆடு வாங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஒரே ஆட்டு பந்தை, எவ்வளோ பெரிய பந்தன்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த சந்தைக்கு. தம்மாமில் கசாக்கு போகிற வழியில் இருக்குது. ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக ஒரு பாலைவனத்து நடுவில் வச்சுருக்காங்க. சரியான ஸ்மெல்லு வேறு பயங்கரமாக இருக்குது. இந்த பாலைவனமும் அதுக்கும் பயங்கர ஸ்மெல்லு தாங்க முடியல. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்லவும் தெரில எனக்கு. நீங்களே பாருங்கள். அந்த பக்கம் அந்த சைடு ஒட்டகத்துக்கு இடத்துலாம் இருக்குது. இந்த சைடு ஆட்டு பந்தை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஆட்டு பந்தை தான் இருக்குது. எல்லா விதமான ஆடும் இருக்கும் போல். நம்ம ஊர் ஸ்டைல் ஆடு இருக்குது, இது மலை மேலே ஓடுற ஆடு இருக்குது, பாலைவனம் ஆடுன்னு இருக்குது, எக்கச்சக்கமான ஆடு இருக்குது. இதெல்லாம் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது இங்கே உள்ள ஆடெல்லாம். لا ما كافي ليجي انا كافي ليجي لا ما في مال هذا كافي ليجي هذا اخوه يجي انا في اول يجي هو يجي. இங்க பாருங்க, இந்த ஆடெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆடுன்னு தெரில. உடம்பு ஃபுல்லாக முடியா இருக்குது. கம்பளி பூச்சி முடி மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு பாலைவனத்தில் வாழ்கிற ஆடாக இருக்கும் போல் இதாக இருக்குது. இங்கே உள்ள ஆடை, இந்த ஆடை காட்டுறாங்க பாருங்க. இங்கே இந்த ஆடை பாருங்க. இது ஒரு வகை ஆட்டு. வாழை ரொம்ப பெருசுக்கு இருக்குது, துடுப்பு மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஆடை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த வாழைலாம் பாருங்கள், வாழை இவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான வகையான ஒரு ஆடாக இருக்குது. இங்கே உள்ள ஆடுலாம் வித்தியாசமாக இருக்குங்க. வாழை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. வாழை கீழத்து காடு மாதிரி பெருசா இருக்குது. என்ன சொல்றது எனக்கு தெரியல. இங்க எல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. இங்க உங்களுக்கு இங்க ஒரு ஆடு வகை, இன்னொன்று வகையை காட்டுறேன். அந்த ஆடு எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இது மலையிலலாம் அந்த யூடியூப்ல கட்டுவானுல, மலை மேலெல்லாம் தாவி ஓடும்ல, அந்த மலையில் பிடிச்சி ஓடுறது, மலை மேலெல்லாம் ஓடுறது, அந்த மாதிரி ஆடாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த ஆடு உலகத்தில் மொத்த ஆடுமே இங்கே தான் வச்சுருப்பாங்க போல. மார்க்கெட்டில் இங்கே தான் சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எந்த ஆடை வாங்க போகிறோன்னு தெரியல. ஓனர் வந்து தான் பார்க்குறாங்க. ஓனர் எங்கே இருக்கிறான்னு தெரில. அவர் லொக்கேஷன் இருக்காரு, அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம போகணும். இப்போ இது ஃபுல்லாக இன்றைக்கி ஹஜ்ஜி பெருநாள் பக்ரீத்துக்காண்டி இங்கே ஆடு வாங்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. இதுக்குன்னே ஒரு ஏரியா பண்ண, எல்லா ஊரோட கண்ட்ரி நாட்டு ஆடுமும் இங்கே இருக்குது போல். இங்கே பாருங்கள், எல்லாம் கூட்டம், ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் அரபிக்காரங்க ஆடு வாங்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. எல்லாம் ஒருத்தவங்க 5 ஆடு 10 ஆடுன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் இப்போ தான் நானே முதல்ல வர இத்தனை வருஷத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆடு இருக்கிறதுனால அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லு தாங்க முடியல. சீரியஸாக ஓனர் முன்னாடி நிற்கிறாரு. முன்னாடி லொக்கேஷனில் போய் நின்றுட்டு முன்னாடி ஏதோ ஒரு ஆட்டு பண்ணையில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் அங்கே இருந்துட்டு எனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறது. அந்த இடத்துக்கு வாங்கினேன். ஸோ முன்னாடி இங்கே 100-150 மீட்ரு அங்கே போகணும். அங்கே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஓனர் இருந்தாருன்னா எதாவது சொல்லுவாப்பில். அதனால் நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். எடுத்து வாங்கினதுக்கப்புறம் பாய். ஓனரும் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க இந்த ஆடு வாங்குறதுக்காண்டி.
இருக்காங்க. எத்தனை ஆடு கூட எதனா ஆடு வாங்குறாங்கன்னு தெரியல.